நட்சத்திர பிரகாரம் பேர் வச்சா நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அதான்ப்பா, பேரில் வந்து பொருள் இருக்கணும். திவ்யஸ்ரீ. ஆமாம், திவ்யான்னு இருக்கக்கூடாது. ஓகே. திவ்யான்னா பொருள் கிடையாது. புரியுதா? பொருள் இல்லாத பேரும் நட்சத்திரத்தின்படி இல்லாத பேரும் நட்சத்திரத்துக்கு எதிரடியாக இருக்கிற பேரையும் வச்சிருவாங்க சில பேர். அது வந்து பிரச்சனையே கூட. ஆமாம், நட்சத்திரத்துக்கு எதிரடியான பேர். உதாரணத்துக்கு நீ சிம்மராசி தானே, உன்னோட பேர் சதய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் வச்சிட்டினா உனக்கு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அது உனக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமத்துக்குடைய பேரே ஒருத்தர் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். எதையோ தேடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். எல்லாம் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நடக்காது. கடைசியில் பார்த்தா பேரில் பிரச்சனை. அதே மாதிரி கல்யாணமே ஆகலை, நாங்களும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், வாழை மரம் வெட்டிட்டோம், இந்த கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம் எல்லாம் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு நடக்காது. பேர் மாற்றினா உடனே நடந்துடும். இதெல்லாம் அனுபவ ரீதியாகவே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இது ஒரு விதம். இன்னொரு விதம், முருகா அப்படின்னு உனக்கு பேர் வச்சிட்டாங்க, முருகன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. அதே மாதிரி சுப்பிரமணியன் பேர் வச்சிட்டாங்க. இப்போ முருகான்னு பேர் வைக்கிறதுக்கும் சுப்பிரமணியன் பேர் வைக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. முருகாங்கிற பொருள் வந்து வேறு, சுப்பிரமணியான்றது பொருள் வேறு. முருகு அப்படின்னா நம்ம வந்து தமிழில் பேசுவோம். முருகா அப்படின்னா டைரெக்டாக இறைவனுடைய பேர் எல்லாரும் உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் முருகன் பால் பற்று வைத்தவங்கெல்லாம் முருகான்னுவாங்க. ஆனால் நண்பர்கள்லாம் ஒன்று கூடி வரும்போது, ஏ மச்சான் முருகா எப்படி இருக்கிறேன்னு, ஓய் முருகா நாளைக்கு போயிடலண்டா, நான் வந்துடுறேன் முருகா, நின்னாடா நாளைக்கு வரேன்டா, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் பாசமாக செய்ய அடி முருகான்டு. யாரை திட்டுறான் அவன்? லட்சுமின்னு பேர் வச்சு, மகாலட்சுமி, ஜெயலட்சுமி, ஜோதிலட்சுமி பேரை வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டி சன், நீ வந்ததுலேருந்து தாண்டி எனக்கு பிரச்சனையே. கணவன் சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறாரு? பொண்டாட்டியை சொல்கிறாரா லட்சுமியை சொல்கிறாரா? ஓகே, இது தவறா இல்லையா? தவறு தான் சாமிஜி. கரெக்ட். கண்ணையும் தன்னையும் அறியாமல் பேசு. சண்டை வந்துருச்சுன்னா எல்லாம் தலைன்னு அடிச்சுக்கிறது. லட்சுமி என்ன பண்ணுவாங்க? உன்னை கல்யாணம் பண்ணி வந்து நான் படுற பாடுன்னு நீ லட்சுமின்னு பேர் வச்சிருப்ப டைரெக்டாக. விநாயகன் நிறைய பேர் இருக்கும், கணேசன் நிறைய பேர் இருக்கும், ரெண்டும் ஒன்று தானே. கரெக்டு. ஆனால் விநாயகனும் பேர் வச்சுக்கிறதுலாம் பாரு, கோவப்பட்டு அவசரப்பட்டு பெருமைப்பட்டு அழியும். கணேசனுங்கிறது பாருங்க, உழைச்சி பெரிய நிலைமைக்கு வரும். ரெண்டும் பிள்ளையார் தானே. ஆமாம். அப்போ அங்கே தான் இருக்குது. விநாயகம் என்பதனுடைய பொருள் வேற, கணேசன் என்பதனுடைய பொருள் வேற. இந்த பொருளில் இருக்கக்கூடிய அர்த்தம் வேற. விநாயகன் அப்படிங்கிறதில் அர்த்தம் வேற. எப்போ விநாயகனா வரான்? நீங்கள் எதை சிங்க் பண்ணி சொன்னீங்கன்னு தெரியல சுவாமிஜி. நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டு கணேஷ் அண்ணன், அவருக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, உழைச்சி சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த கணேசன்? நம்ம கணேஷ் மட்டும் இல்லை, எந்த கணேசன் நம்ம உழைச்சி தான் சம்பாதிப்பான். எல்லாருக்கும் பொருந்தும். புரியுதா? அவர் சந்தோஷப்பட்டார். கணேசன் என்னும் போது அந்த ஒரு குடும்பத்தில் தான் உழைத்து தான் வரணுன்றது கணேசன். அதே விநாயகன் பாரு இருக்காது, பொருள் இருக்கு அதில். அதே மாதிரி சுப்பிரமணியனில் பொருள் இருக்கு, முருகாவில் வேற அர்த்தம் இல்லை. ஓகே, இல்லை இருக்கு, வேறு மாதிரி இருக்கு. கரெக்ட். அது ஓசையினுடைய தன்மை. முருகா அப்படி என்பது வல்லோசை, மெல்லோசை, இடை ஓசை இணைந்தது. அப்போ முருகான்னு பேர் வைக்கிறவங்களாம் உழைச்சி பணம் வராமல் வேதனைப்பட்டு கோவப்பட்டு பிரச்சனைப்பட்டு வளர மாட்டாங்க. ஏன்னா இந்த இனத்துக்குடைய பேர் அது. அப்போது அதில் பொருளாகப்பட்டது, அதில் இருக்கிற அர்த்தம் தவறாக இருக்குது. புரியுதா? முடிஞ்சிச்சா? கேள்விக்கு பதில் வரல, ஆனால் நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பார்க்க வேண்டியது. ஆமாம், இல்லையா? பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். லேனா தமிழ்வாணன் அண்ணா, ஆமாம், ரவி தமிழ்வாணன் நீங்கள், அப்பா தமிழ்வாணன், 3 பேருமே ஒரே துறையில் இருந்தாலும் கூட 3 பேர் வேலையை 3 பேரும் செய்ய முடியாது. நீங்கள் செய்கிற வேலையை அண்ணா செய்ய முடியாது, அண்ணா செய்கிற வேலையை உங்களால் செய்ய முடியாது. அப்போ அப்பா செய்ததை 2 பேரும் செய்ய முடியாது. இந்த பொருள் இருக்குது. தமிழ்வாணனுங்கிறதுல இருக்கிற பொருள், லேனா தமிழ்வாணன் அவருக்கு சொல்லக்கூடிய பொருள்,
ரவி தமிழ்வாணன் சொல்லக்கூடியதில் பொருள் இருக்குது. உனக்கு கிருஷ்ணா எப்படி பெயர் வைக்க வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வாரம் அலசி ஆராய்வோம். இப்போ பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம், அது உள்ளே இருக்கிற அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில பேர்களில் இருக்கிற அபூர்வத்தை பற்றியும் எல்லாத்த பற்றியும் அடுத்த வாரம் காத்துக்கிட்டு இருங்க சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான விளக்கத்தை வந்து சுவாமிஜி கொடுத்தாங்க. ஆனால் முழுசாக விளக்கம் கிடைக்கல. தொடர்ந்து காத்திருப்போம். அடுத்த வாரமும் இது தொடரும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.